ஹெல்த்தியான பரங்கிக்காய் மில்க் ஷேக் செய்கிறதுக்கு பரங்கிக்காயோட தோலை சீவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி 1 கப் அளந்து எடுத்திருக்கேன். அதை நெய்யில் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுருக்கேன். வேக வச்ச பரங்கிக்காயை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு ட்ரையாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பரங்கிக்காய் சாப்பிடாத பசங்க கூட இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. பரங்கிக்காயை நெய்யில் நல்லா வதக்கிறதுனால அதோட பச்சை வாசம் சுத்தமாக தெரியாது. சர்க்கரையை சேர்த்ததுக்கப்புறம் திக்கான பாலையும் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு பிஞ்ச் உப்பையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக எசன்ஸும் சேர்த்துக்கலாம். இப்போ கிளாஸ் பவுலில் ஐஸ் க்யூப்ஸை சேர்த்து அதில் இந்த மில்க் ஷேக்கை சேர்த்துடலாம். பொடியாக கட் பண்ணி நெய்யில் பொரிச்ச முந்திரியோ இல்லை பாதாமையோ இதோட சேர்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பரங்கிக்காய் மில்க் ஷேக்